எங்கிருந்து எங்க போறோம் சொல்லலாம். குறி சொல்ல வேண்டும் என்றால் உங்க குலதெய்வத்தை நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய குலதெய்வத்தை என்னுடைய மனதில் நான் நினைத்து இப்போது உனக்கு குறி சொல்கின்றேன். சக்தி தாயே, அந்த ஆறுமுகன் ஆறுமுகத்தன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய மகன் முதல் கடவுள் விநாயக பெருமான், இரண்டாவது கடவுள் அந்த முருக பெருமான், இருவரையும் தமிழ் கடவுள் நினைத்து நம்முடைய நாவில குடிபுகுந்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, நம்ம காஞ்சி காமாட்சியில் இருக்கக்கூடிய இந்த ரேணுகா தேவி மனதில நினைத்து நாட்டு மக்களை காப்பாற்ற என்ற ரேணுகா தேவியை நினைத்து இப்போது உனக்கு நான் குறி சொல்கின்றேன். சொல்லட்டுமா? உன்னுடைய தாயார் பேர் என்ன தெரியுமா? குந்தமாதேவி. உன்னுடைய தாயார் உன்னுடைய தாயார் உன்னுடைய தாயார் பேர் குந்தமாதேவி. அந்த குந்தமாதேவி சிறிய வயசில் யாரிடத்தில் எந்த வேலை செய்திருந்தார் தெரியுமா? தூர்வாசர் முனிவரிடம் கொண்டு வேலை செய்திருந்தார். அப்படி கொண்டு வேலை செய்து கொண்டு நிலத்திலே சிறிய வயசில் அந்த தூர்வாச முனிவர் இந்த சிறிய வயசில் இந்த அளவுக்கு கொண்டு வேலை புரிகின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு 5 பூஜாத்திர மந்திரம் சொல்லி கொடுத்தார். அந்த 5 மந்திரம் அது என்னன்னா தெரியுமா? முதல் மந்திரம் சூர்யாச மந்திரம், இரண்டாவது மந்திரம் மந்திரம், மூன்றாவது மந்திரம் பாரியாச மந்திரம், நான்காவது மந்திரம் தேவன் மந்திரம், ஐந்தாவது மந்திரம் அஸ்வனி தேவா கலை வசப்படுத்த மந்திரம். சிறிய வயதில தொண்டு வேலை செய்து உண்மை. துர்வாச மகாமுனிக்கு அப்போது அவர் சொல்லிக் கொடுத்த மந்திரம் 5 மந்திரம். அந்த மந்திரத்தினால பலாபலம் என்ன? அந்த பலாபலம் அப்படி சொல்லி கொடுத்தோன்னே இந்த மந்திரத்தை சோதித்து பார்க்க வேண்டும் என்று உன்னுடைய தாயார் குந்தமாதேவி முதல் மந்திரம் சூரிய மந்திரத்தை உச்சரித்த உடனே அந்த சூரிய மந்திரம் உச்சரித்த உடனே சூரிய பகவான் வந்தார். தாயாரை சேர்ந்தார். அதில் ஒரு பிள்ளை பிறந்தது. அவன் தான் முதல் பிறந்த பிள்ளை கண்ணனையே. இரண்டாவது மந்திரம் யமாத்து மந்திரம்
யம தர்மராஜாவுக்கும் ராஜாவுக்கும் இருவரு சேர்ந்த பிறந்த பிள்ளை உன்னுடைய அண்ணா தர்மராஜா உண்மைதேவர் ஆதிதேவருக்கும் குலமாதேவிக்கும் சேர்ந்த பிறந்த பிள்ளை நீ பீமசேனன் ஐயே தேவந்தருக்கும் குந்தமாதேவிக்கு சேர்ந்து பிறந்த பிள்ளை நீ அர்ஜுனன் ஐயே அர்ஜுனா தேவர்களுக்கும் இருவருக்கு சேர்ந்த பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை சகாதேவன் ஐயே ஓராண்டு ஐயாவாசம் அந்த கண்ணவர் அருணால் பாரத போரை முடித்தீர்கள். பாரத போர் முடிந்தது, பங்கமாக சண்டை வந்தது. ஆமா, முடிச்சது எல்லாரும் தெரியும். அது முடிஞ்ச பிறகு அதனால் நீங்க என்ன செய்வீங்க? 18 வருடம் 18 நாட்களாக இந்த அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரீங்க ஐயே. 18 வருஷமா அந்த நாட்டை ஆண்டு வரத்துக்கு இவனுக்கு எப்படி தெரிஞ்சு போகுதுயா? காட்டுல வாயிருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குதுலாம்? பகவானுடைய அருள். அது அப்படி ஆத்ம என்னாச்சு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் மாய கண்ணன் கோபால கண்ணன் வைகுண்டர் என்று சொல்லக்கூடிய ஆதி மூலம் என்று சொல்லக்கூடிய கண்ணனை இடையில் என்று மனிதன் என்று காரைக்குடி மனை தேடிக்கொண்டு வருகிறவா மனை கிடைக்க மாட்டான். அப்படி கிடைக்கணும்னா அந்த மாய கண்ணனை நினைத்தால் உங்களுக்கு கிடைப்பா. அப்படி இல்லை என்றால் உனக்கு என்ன நேரம் தெரியுமா? மன்னராக இருக்கின்றவா உங்களுக்கு மாற்றம் வரும்போது மனைவி நினைக்காமல் பிறந்தவர் திரௌபதி. ஆனால் அந்த அம்மனை தெய்வம் என்று மனதில் நினைக்க வேண்டும். கிடையாது, அந்த மாய கண்ணன் பெருமான மனதில் நினைச்சு வணங்கினீங்கன்னா திரௌபதி கிடைப்பா.
போறோம். மனைவி வருவாரா வர மாட்டாரா? மனைவி திரௌபதி வருவாரா வர மாட்டாரா? அந்த கண்ணன் நினைத்தால் வருவார். எப்படி வருவாங்க? அப்படி இல்லைன்னா எப்படி யாரால ஆபத்து வரும்? யாரால உனக்கு ஆபத்து வருமா? கண்ணாலும் மாயனவன். உங்கள் மனைவி வர வேண்டும் என்றால் நீங்கள் யாரை நினைக்க வேண்டும் தெரியுமா? இந்த ஆதியாளர் வேறு கதி இல்லை. அப்பா அவர் வந்தது மாயா கண்ணன் இவ்வளவு பத்தி தான் பேசிக்கிறாள். அண்ணாவா அந்த கண்ணனை நீ பெருமையாக துதித்தால் எந்த ஆபத்து வராது. அப்படி அவதூறா பேசினால் இந்த அடியால் இந்த மாயனால் உனக்கு தொல்லை வறுமையே. நம்ம ஏன் ஒரு முறை நாங்க போக வழி ஒரே பேம்பிளை குலத்தில் அரவிந்த் பல தொல்லை உங்கள் மனைவி திரௌபதி மனைவி என்று நினைக்காம துதிக்க வேண்டும். ஒரு தெய்வமாக கருதணும். ஆமா, இந்த நவநீத கண்ணனை எந்த கண்ணன் ஆபத்து வராது. ஆபத்து வரும். நம்ம பலத்தை பத்தி ஓடி நினைக்க மாட்டேன். ஓடியா? ஆமா என்ன ஓடி சொல்லாமா? என்ன ஆபத்து நான் நினைக்கவே மாட்டேன். அண்ணா அந்த கண்ணன் கலந்து போறவாடி பெண்மகளை அழைக்க புறப்படுவோம். பகவான் இங்க ஒண்ணு தேடி அவனுக்கு போறாங்க. இந்த நவநீத கண்ணனை துதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றேன். அத கவனிக்கல. அவனுக்கு அவனுக்கு ஏற்கல. இவன் ஊருக்கு வரைக்கும் இவனுக்கும் சரி. சரி, என்னுடைய தங்கை சொன்னது உண்மைதான்.
இப்ப உங்க எதிரே இவ்வளவு ஏசி பேசுகிறான்னா மறைவிடமா எவ்வளவு பேசிருக்காங்க எவ்வளவு பேசிருப்பாங்க இவங்க என்னுடைய ஆணவத்தை தங்கையை- அழிக்கணும் என்னுடைய தங்கை எவ்வளவு அடி அடிச்சிருப்பாங்க இந்த ஆணவத்தை அழிக்க வேண்டும் எந்த முறையில சுவாமி அதோ தெரிகிறது ஒரு நாள் தங்கமாபுரி வட்டம் தங்கமாவரி வட்டம் இந்த பஞ்சபாண்டு லைவர் எப்படியோ அதே போல அரக்கர்கள் ஐவர் அங்க இருக்காங்க அந்த நாட்டுல அந்த ஐவருக்கும் ஒரு தங்கை இருக்கிறது அந்த தங்கையால் இவனுக்கு ஆபத்து வரும் அப்போது அந்த பீமன் அர்ஜுனன் என்னை துடிப்பார்கள் அப்போது சென்று மாய கண்ணனாக நேரில் சென்று இவரை காப்பாற்றுகின்றேன் சரி இப்போது சென்று நீ மாயமா போய் வாங்க